சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போலீசார் விசாரணைக்கு சென்ற நபர் உயிரிழந்ததை கண்டித்து அப்பகுதியினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம். வணக்கம் இளையராஜா, தற்போது அதிகாரிகள் யாரேனும் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களா? கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக திருப்புவனம் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயிலில் தற்காலிக ஊழியராக வேலை பார்த்தவர் நல். இவர் கோயிலுக்கு வந்த பக்தர்களிடம் ஒரு 10 சவரன் தங்க நகை திருடியதாக கூறி அவரை விசாரணைக்கு அழைத்து இருந்திருக்காங்க. அவர் மட்டும் இல்ல, அவரோட சேர்ந்து 4 பேரை அழைச்சிட்டு இருக்காங்க. நேற்று அந்த விசாரணையில் கூட அவர் உயிரிழந்துட்டாரு. இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில அவர்கள் உறவினர் எல்லாருமே தற்போது ஒன்று திரண்டு இந்த சமூகத்துக்கு வன்மையான கண்டனத்தையும் தெரிவித்து வர்றாங்க. இனிமேல் அந்த கோயிலுக்கு எதிர்க்கே உள்ள கடைகள், அந்த வாழைப்பழ கடைகள், அந்த மாலை கடைகள், அனைத்து கடைகளுமே தற்போது மூடப்பட்டு அவர் அனைவருமே ஒன்று சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அந்த 7 காவலர்கள் மீதையும் வழக்கு பதிவு செய்து அவங்களை பாத்தீங்கன்னா சிறையில் அடிக்கணும், அவங்க சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறாங்க. இன்ன வரைக்கும் ஸ்டேஷனுக்கு இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி மக்கள் ஸ்டேஷன் இப்ப மணி இவ்வளவு நேரம் ஆகியும் அவங்க இன்ன வரைக்கும் போகல. தொடர்ந்து அவங்க எல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்துல நிற்கிறாங்க. எப்ப வேணுமாலும் எந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையும் நிலைவருகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துறாங்க. அதிகாரிகள் எவ்வளவுதான் பேச்சுவார்த்தைக்கு போனாலும் அந்த பகுதி மக்கள் எந்த ஒரு உடன்பாட்டுகளும் ஏற்படவில்லை. விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.